அது இருக்கீங்களா? இதுதான் அஸ்னா ஹோம் ஸ்டே. நேற்று நைட்டு 11 மணி ஆச்சு வந்துட்டு இப்போது கிளம்புறோம். காலையில் ஏர்லியாக ஒரு 11-12க்குள்ளே கிளம்பி காலையில் சாப்பாடு நல்லா இருந்துச்சு, சாப்பிட்டு கிளம்புறோம். பின்னால் பெருமாள் இருக்காப்புல, சில பெருமாள். லக்ஷ்மண் வெளியே வராங்க கூட ஓட்டுறான். மதன் இந்த ரூம்குள்ளே தான். கொஞ்சம் தண்ணி வர்றது லேட் ஆகிடுச்சு. இதில் அஸ்னா ஹோம் ஸ்டேயில் நாங்கள் தங்கியிருக்கோம். தங்கிட்டு கிளம்ப போகிறோம். அவுட்டரில் போய் சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஈவினிங் அப்படியே கிளம்பிடுவோம். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் நான். எங்கேயும் நிற்கிது பாருங்க, வளைவுலேருந்து நிற்கிது ஃபுல்லாக. பூம்பாரம் போகிற வழியில் ஒரு நிறுத்தியாச்சு வண்டியை. நிறுத்தியாச்சு. வீடியோ இது ஒரு வியூ பாயிண்ட்டு, பயங்கரமான வியூ. அந்த ஓரத்தில் நல்லா இருக்கும். பழனி கோயில் எழில்மிகு தோற்றம் இங்கேருந்து பார்த்தா தெரியுமாம்மா. அதை பார்க்கறதுக்கு போயிட்டுருக்கோம். ஸ்நாக்ஸ் இருக்கும் போல இருக்குது, டீ காஃபி. லக்ஷ்மண் அங்கேயே நில்லு, வண்டி எடுத்து சொன்ன இங்கே வந்து போட்டுக்கலாம். வடை வாசம் வருது. வடை ஏன் குரங்கு இங்கே சுற்றிட்டு இருக்குன்னு எதாவது காரணம். யாரும் வர போடுவாங்களா குரங்கு எல்லாம் வந்து டிராஃபிக் கிளியர் ஆயிடுச்சு. பூம்பார் ரூட் கீழே இறங்கியாச்சு. கிளியர். அழகோட அழகுதான். ஆஸ் யூஸ்வல் இந்த ரூட்டு எப்படி டேமேஜாக இருந்துச்சோ அதே மாதிரி டேமேஜ் தான் இருக்குது. இந்த பூம்பாரா ரூட் வந்து எப்பவுமே கொஞ்சம் டேமேஜ் தான் இருக்கும். பார்த்து மெதுவாக போகணும். பூம்பாரா வந்தாச்சு. பூம்பாரை கோயில் வந்துட்டு போனோம்னா அவர் மேலே போய் சேர்ந்து முன்னால பெருமாள் லக்ஷ்மண். ரைட்டில் தெரியுதா பூம்பாறை. கோயில் தரிசனம் முடிச்சு வந்தாச்சு. ட்ரிப் முடிச்சாச்சு. எல்லாம் கிளம்புறாங்க. அவங்க திண்டுக்கல்ல போகிறாங்க, நாங்கள் வந்து அப்படி பழனி இறங்குறோம். பாய்.